ஹாய், இன்றைக்கான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை பற்றி தாங்க. மஞ்சளை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. மஞ்சளில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லார்கிட்டையும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் மஞ்சள். அந்த மஞ்சளை நம்ம பேக்கெட்டில் வாங்கும் போது அதனோட பயனே நமக்கு கிடைக்காத அளவுக்கு அதில் கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. எல்லாமே தெரியும் நமக்கு. இருந்தாலும் மஞ்சள் தனியாக எப்படி அரைக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நாம் மிளகா தனியாக அரைக்கும் போது கிழங்கு மஞ்சள் வாங்கி அரைப்போம், கொஞ்சமான அளவு. அதே மாதிரி நிறைய 1 கிலோ அளவு வாங்கி அரைச்சி நானும் எங்கள் அக்காவும் பாதி பாதி ஷேர் பண்ணிட்டோம். இது வெளியில் அப்படியே வச்சிங்கன்னா வண்டு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதை நம்ம எதுவும் கெமிக்கல் போடாது இல்லையா. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் அளவு கொஞ்சமாக எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு மீதி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இது 6 மந்த்து இல்லைங்க 1 இயர் கூட தாங்கும்.